ரெண்டு 100 ரவுண்ட் 50 ரூபா. மாணவர்களுக்கு நேரடியான கற்றல் அனுபவங்களை வழங்குறதுக்காக குழந்தைல வித்துட்டீங்களா கொஞ்சமா? இந்த விஷயத்தை நாங்க பார்க்கும்போது நாங்க என்ன விளைவிக்கிறீங்க? இதெல்லாம் சுட்டு தந்த பிள்ளைக்கு அறிவு திறன் மனப்பாங்கு இவற்றை வளர்ப்படுத்துவதாக பாடசாலைகளிலே அவர்களுடைய பாடத்திட்டத்திற்கு அமைவாக ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு நடைபெறுவது வழமை. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம எங்க நிற்கிறோம்னா நெடுந்தீவு மத்தியில் இருக்கிற நெடுந்தீவு ரோமன் மகளிர் கல்லூரியில தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். என்னதுக்காக இந்த ரோமன் கத்தோலிக்க மகளிர் கல்லூரிக்கு வந்துக்கிறோம்னா, இன்றைக்கு ரோமன் மகளிர் கத்தோலிக்க பாடசாலையில் இருக்கிற சிறுவர்களுக்கு ஒரு சிறுவர் சந்தை ஒன்று நடைபெறுது. இந்த சிறுவர் சந்தையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்த சிறுவர்கள் எப்படி இந்த சந்தையில பங்கு கொள்றாங்க என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல முழுமையாக காட்ட போறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள முழுமையா போகும். இதுக்கான ஒரு சந்தை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தையில இன்றைக்கு சிறுவர்கள் எப்படி வியாபார முறையை கற்றுக்கொள்ள வேண்டும், அதுபோல கணக்கு கொடுக்கல் வாங்க சம்பந்தமா கணக்குகள் பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டிதான் இன்றைக்கு இந்த சிறுவர் சந்தையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையே மிகவும் அதிகளவான பாடசாலை மாணவர்களும் பாடசாலை சிறுவர்களும் இந்த சந்தையில கலந்து கொள்றதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுபோல பெருமளவான மக்கள் இந்த நெடுந்தீவை சார்ந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நெடுந்தீவை சாராத மக்களாக இருந்தாலும் சரி, பெருமளவான மக்கள் இந்த சந்தையில தாங்க என்னென்ன சாமான் தேவையோ அந்த சாமானை பெற்றுக்கொள்றாங்க. அதிகளவான மக்கள் இந்த உள்ளூர் தேங்காயை தான் கூட கொள்வனை செய்வதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது சம்பந்தமான இனி நடக்கிற விஷயங்களை இந்த வீடியோல முழுமையா காட்டலாம்னு யோசிக்கிறேன். நெடுந்தீவு ரோக்க மகளிர் கல்லூரியின் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான சந்தை கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை பார்க்கும்போது அங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னு சொல்லிட்டோம்னா, நாங்க எங்களோட ஆரம்ப பிரிவு மாணவர்களாக நாங்க இருக்கும்போது இப்படியான ஒரு நிகழ்ச்சி திட்டங்கள் எங்களுக்கு எப்பவும் நடந்ததில்லை. அப்படி நடக்கிறதா இருந்தாலும் அது இவ்வளவு பெரிய விமர்சையாக நாங்க ஒரு நாளும் செய்வதில்லை. இங்க இருக்கிற இப்பத்திய மாணவர்கள் செய்யும் போது எங்களுக்கு இதை பார்க்கும்போது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்குது. நானும் இந்த பாடசாலையின் உயர்தர மாணவி என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ஆரம்ப பிரிவு மாணவர்கள் அதிகமானவர்கள் இதில் பங்கு பெற்றி இருந்ததை கண்கூடா காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதிலும் சிறப்பாக இந்த நெடுந்தீவிலேயே உற்பத்தி செய்யப்படும் பனங்காய் பணியாரம், பினாட்டு, தொதோல், இன்னும் ஏனைய உணவு பண்டங்களை சிறுவர்கள் ஆர்வத்தோடு விற்பனை செய்தார்கள். அதை வேண்டுவதற்கென நெடுந்தீவு மக்களும் சரி, ஏனைய மாணவர்களும் சரி அதிகப்படியாக முண்டியடித்து அந்த உணவினை வேண்டி தாங்கள் உண்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னும் சிறுவர்களுக்கு இந்த கணக்கு வழக்குகள் எப்படி ஒரு காசை கொடுத்தா அதை மீதி காசை எப்படி கொடுக்கணும்ன்ற விஷயங்களையும் அவங்க ஆசிரியர்மார் மிக நுட்பமான முறையில் சொல்லி கொடுத்திருந்தாங்க. அவர்களுடைய மாதிரி சந்தை இன்று எங்களுடைய பாடசாலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது மாணவர்களுடைய அறிவு திறன் மனப்பாங்கு இவற்றை வளர்ப்படுத்துவதாக பாடசாலைகளிலே அவர்களுடைய பாடத்திட்டத்திற்கு அமைவாக ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு நடைபெறுவது வழமை. அந்த வகையிலே இந்த 2025 ஆண்டுக்கான ஆரம்ப பிரிவு மாணவருடைய மாதிரி சந்தை இப்பொழுது களத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இவர்களுடைய இணைப்பாட விதான செயற்பாடுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திற்காக தங்களுடைய திட்டங்களை மேம்படுத்துவதற்காக வரவு செலவு அனைத்தையும் இவர்கள் தங்களுக்குள்ளே மேம்படுத்துவதற்காக இந்த செயற்பாடு பாடசாலைகளில் நடைபெற்று வருவது வழமை. இன்றைய நாளிலே இந்த சந்தையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களையும் அதேவேளை பெற்றோர்களையும் எங்களுடைய அன்பு செல்வங்களை நான் பாராட்டி இந்த சந்தையை நல்ல விதத்திலே இறைவனுடைய அருளோடு இவர்கள் நடத்தி முடிக்க எல்லாம் இறைவனுடைய ஆசியையும் பண்ணி நிற்கின்றேன். நன்றி.
சிறுவர்களுக்கு இன்னும் சிறப்பாக இந்த நெடுந்தீவில் இருக்கிற விளாம்பழம், இளநீர், ஏனைய கருவாடுகள் போன்றவற்றை பெற்றோர்மார் பொதி செய்து அதை எப்படி விற்பனை செய்வது என்று ஆசிரியர்மார் அதனை சொல்லிக் கொடுத்து மிக நேர்த்தியாக விற்பனை செய்தார்கள். அதுபோல இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற துப்பாக்கிகள், பென், பென்சில், கோப்பிகள், ஏனைய விடயங்களையும் இங்கே விற்பனை செய்யக்கூடியதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுபோல கிரேப்ஸ், மாம்பழம் போன்றவற்றையும் சிறுவர்களுக்கு அவர்கள் பெற்றோர் அருகில் இருந்து இவ்வாறு தான் விற்பனை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அதுபோல நைஸ், தேங்காய், கருவேப்பிலை போன்ற நல்ல விடயங்களை மிக நேர்த்தியாக அவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். ஒரு தேங்காய் 100 ரூபாயா? விளாம்பழம் என்ன விலை? சொல்லுங்களேன், என்ன விற்கிறீங்க? பப்பாப்பழம் என்ன விலை? விளங்கல. 150 ரூபாயா? பூமரம் என்ன விலை? 300 ரூபாயா? இன்றைக்கு நெடுந்தீவு ரோக்கமலைகளில் என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கு வந்து சிறுவர்களுக்குரிய சந்தை விற்பனை என்ன மாதிரி விற்கிறது, அந்த என்ன மாதிரி காசு அவர்களுக்கு வந்து வேண்டுறது, அவர்களுக்கு கணக்கு ரீதியான அவர்களுக்கு எப்படி வாங்குறது, எப்படி பண்ண மாட்டாங்க, எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி அவர்களுக்கு பழகி கொடுக்குற சிறுவர்களுக்கு வந்து ஒரு பொருட்களை கடையில எப்படி வேண்டது, அது போல பொருட்களை கடையில எப்படி விற்பனை செய்யறதுன்றதை இப்ப ஆரம்பத்துல இருந்து நீங்க இந்த விஷயத்த பழக்கிறதுக்கு தான் இந்த பாடசாலையில இந்த ஒரு விஷயத்த பொதுவா வலய ரீதியா நடைபெற்று கொண்டு இருக்குது. இப்ப சிறுவர்கள் அவரோட பங்களிப்பு எப்படி இருக்குது? சிறுவர பங்களிப்பு இதுல அவருடைய நல்ல முன்னேற்றமா இருக்கு. விருப்பத்துடன் செயற்படுங்க, நாங்க விட்டு காசை வேண்டது, மாற்றி கொடுக்குறது, அப்ப இளவியலுக்கு அந்த சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இந்த நாள் இருக்குது. இது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி மட்டும் நடைபெறுது? இது 2 மணித்தியாலம் நடைபெறும். எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்கான ஊக்கங்களை வந்து எங்களோட பெற்றோர்மார் முன்வந்து செய்யணும். இதுல பிள்ளைகளுக்குரிய என்ன சொல்றது, பிள்ளைகளுக்குரிய வாங்குற பொருள்கள், விற்கிற பொருள்களை விலை தெரியும். அப்ப அவர்களுக்கான இந்த அறிமுகங்கள், அதனால எங்களோட பிள்ளைகள் இப்படித்தான் கடையில போய் கணக்கு கொடுத்து வாங்குறது, இப்படித்தான் காசை பரிமாறுறது என்று சொல்லி அவங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை இந்த பள்ளிக்கூடம், இந்த சமூகம், இந்த வேலையம், தோட்டம் என்ற இதுல செஞ்சு கொண்டு வரணும். இது பாரம்பரியமாக இது நடக்கக்கூடிய விஷயம்தான். இது நடந்து கொண்டு இருக்கணும் என்று சொல்லி எங்களை ஆலோசனை. இன்னும் சிறப்பாக மாணவர்கள் வந்து அந்த விலைப்பட்டியலை வைத்து இன்னென்ன மரக்கறி இன்னென்ன விலை, அல்லது இன்னென்ன பொருட்கள் இன்னென்ன விலை என்ற முறையிலே விலைப்பட்டியலையும் வைத்து இங்கே விற்பனை செய்தார்கள். உண்மையாகவே இந்த ஆசிரியர்கள் வந்து நல்ல முறையில் இந்த மாணவர்களுக்கு இந்த விற்பனை உத்தியை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதுபோல பெற்றோர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று இந்த பிள்ளைகளின் விற்பனை முறையை செய்வதற்கு உதவினார்கள் என்றுதான் சொல்ல முடியும். இன்றைய தினம் நெடுந்தீவு ரோமன் கத்தோலிக்க மகளிர் கல்லூரியினுடைய ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான சந்தை ஒன்று நடைபெறுகின்றது. இந்த சந்தை பாடசாலைகள் நடைபெறுவதன் நோக்கம் வந்து மாணவர்களுக்கு நேரடியான கற்றல் அனுபவங்களை வழங்குறதுக்காக. அதே நேரத்தில் இந்த சந்தையிலே அவர்கள் தங்களுடைய வீடுகளில் தங்களுடைய பெற்றோருடைய உதவியோட வியாபாரம் செய்கிற பொருட்களின் மூலம் வருகின்ற லாபத்தை அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சேமிப்பை இட்டு செல்றதுக்கும் வழிவகுக்கிறதா இருக்கும். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு அவர் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையையும் இது உருவாக்கி கொள்ளும். ஏனென்னா தொடர்ந்து வகுப்பறை கற்றல் அப்படி என்று இல்லாமல் அவர்கள் வந்து வெளி உலகத்தோடு அல்லது சமூகத்தோடு அவர்களை வந்து தொடர்படுத்துறதாகவும் இந்த சந்தை அமைந்திருக்கு. அப்ப இந்த சந்தையை ஒழுங்கமைப்பு செய்த அதிபருக்கு நன்றி கூறிக்கொண்டு. கத்திரிக்காய் என்ன விலை விற்கிறீங்க? 100 ரூபாயா? வேற என்னென்ன விற்கிறீங்க நீங்க? கத்திஸ் என்ன விலை விற்கிறீங்க? 70 ரூபாயா? என்ன பேர் உங்களுக்கு? திபாஷினியா, வியாசினியா? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க?
அஞ்சாம் ஆண்டா முதலாம் ஆண்டா என்னென்ன சாமான் விற்கிறீங்க அப்படி சொல்லுங்க என்னென்ன ஆ இது குண்டு பணியாரம் ஆ ஆ ஆ பச்சாம் பிஸ்கெட் ஆ ஆ செவ்வளவு என்ன விலை 150 ரூபாயா தங்கச்சி தேங்காய் என்ன விலை தங்கச்சி மற்ற வேற என்ன நீங்க விற்கிறீங்க கருவாடு ரொட்டி பீஃப் ஐட்டம் ரொட்டி என்ன விலை ரொட்டி 60 ரூபாய் கருவாடு என்ன கருவாடு விற்கிறீங்க இங்கு அனைவரது கவனத்தையும் ஈர்த்த கடை என்றால் இந்த டாரா கடையில் விற்பனை செய்யப்பட்ட 30 தேங்காய் 300 ரூபாய் என்ற ஒரு வியாபார உத்தி தான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது என்று சொல்ல முடியும். அதுபோல இதற்காக அல்லது இந்த கண்காட்சிக்காக இந்த மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் போன்றோர் உண்மையிலேயே மிகவும் சிரத்தை எடுத்துத்தான் இந்த வியாபார நுட்பமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் மாணவர்கள் எவ்வாறு தங்கள் கணக்குகளை கடைகளில் சென்று பொருட்களை வேண்டி மிச்ச காசுகளை வேண்டுவது என்ற நுட்ப முறையை மறந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகின்றேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இது போன்ற இனி நடக்கும் விடயங்களை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தரலாம் என்று யோசிக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோக்கு ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம்.